சித்ராச்சலட்சுமி குக்கிங் சேனலில் இன்னைக்கு சால மீன் குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போகிறேன். சால மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சு இந்த மாதிரி சுத்தமாக தலையெல்லாம் நீவிட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ சால மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடாகி வரட்டும். ஆயில் சேர்த்துக்கிறலாம். இந்த மீனுக்கு பேர் சால மீன் சொல்கிறாங்க, சூட மீன் சொல்கிறாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன பேர்? எங்கள் ஊர் மதுரையில் சூட சால மீன் சொல்கிறாங்க. இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாயிருச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட சோம்பு. இப்போ சோம்பும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு கீரி போட்டால் பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட கழுவி வச்ச கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கிறலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக நல்லா சிவக்க வதக்கணும். அப்போ தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், பக்கா ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிருச்சு. இது கூட இடிகள்லையே தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா சிவக்க வதங்கி வரட்டும். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், தெரியுதா? இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி, கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். அப்பதான் தக்காளி நல்லா வெந்து வரணும். உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. நல்லா அப்படி கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டுடலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் காரத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள். உங்க காரத்துக்கு ஏற்றது போல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். போட்ட பொருள்கள்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொதி வரட்டும். கூடதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு உப்பு தூள் சேர்த்துனேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் மூடிய. இப்போ நல்லா கொதி பிடிச்சி வந்துருச்சு. நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ கழுவி வச்ச சால மீன்களை சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கலந்துட்டு அடிக்கடி நம்ம இதை கிளறக்கூடாது. உடஞ்சி போயிடும். மீன் துண்டுகள்லாம் உடஞ்சி போயிடும். இப்படி அடி கூடி இப்படி மெதுவாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும், பார்ப்போம். மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். மீன்லாம் நல்லா வேக வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ உப்பு காரம் பார்த்துடலாம். இருக்கட்டும், உப்பு காரம் பார்த்துடலாம். செம்ம பக்கா டேஸ்ட்ல இருக்குங்க. கொஞ்சம் உப்பு தான் தேவைப்படுது. உப்பையும் தூவி விட்டுலாம். அப்படியே இருக்கட்டும், சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். அப்படியே மெதுவாக எடுத்து பாருங்க. அப்படி பூவாக வெந்துருச்சுங்க. இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப உடஞ்சி போயிடும் மீன் துண்டுகள்லாம். செம்ம பக்கா டேஸ்ட்ல இருக்கு. சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு, சித்ராஜலட்சுமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட். நான் கடந்து வந்த பாதை எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் ப்ளீஸ்.